வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் கன்னியிலேருந்து செவ்வாய் ஷிஃப்ட் ஆகிறார். கன்னியில் புதன் உச்சமடைகிறார். சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன், சூரியன் கேதுவோட கன்ஜெக்ஷனில் இருந்து வெளியே வரும். ஸோ நிறைய மாற்றங்கள் இருந்த ஒரு மாதம் செப்டம்பர் மாதம். இந்த டிரான்சிஷன்லாம் என்ன பண்ண போகுது, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க போகுது, டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸை நான் கிளியராக கொடுக்குறேன். அடிப்படையில் உங்களோட ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையாவது நான் பாருங்கன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான காரணம், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் கன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குது, பரிவர்த்தனா, ஆட்சி இல்லை உச்சம், ப்ளஸ் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் முக்கியமாக கணிக்க வேண்டியது உங்களுடைய யோகங்கள் என்ன தசாப்தி எப்படி தெரிஞ்சுப்பீங்க. ஹாரோஸ்கோப் வேணும். ஹாரோஸ்கோப் டீட்டெயிலாக இல்லாதவங்க www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலும் அதை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மீன ராசி 2025 செப்டம்பர் மாதம். நம்ம முதல்ல பாசிட்டிவாக என்ன இந்த மாதன்றதை பார்த்துறேன். ஏன்னா ஜென்ம சனியை ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜென்ம சனி வந்து ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் இருக்குது. செகண்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் அது பொங்கு சனியாக எடுத்துக்கலாம். மீதி ஃபஸ்ட் அண்ட் தேர்டில் உள்ளவங்களுக்குலாம் கொஞ்சம் அது ஃபேவராக இல்லை. பட் இருந்தாலும் பாசிட்டிவாக என்ன இருக்குது செப்டம்பர்லன்னு பார்த்துடலாம். செப்டம்பரில் வந்து ஸ்டில் அந்த குரு வந்து 4th ஹவுஸில் கண்டினியூவாக போயிட்டுருக்கு. 4th ஹவுஸில் குரு இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்தான பலன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி கேந்திரங்கள் அசுபரை விட சுபருக்கு பலம் கம்மி தான். இருந்தாலும் ராசிநாதன் லக்னநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 4th ஹவுஸில் இருக்கிறது ரொம்ப பேடான பொசிஷன் இல்லை. 4th ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய அடையாளம், ஒரு மனிதனுடைய பதவி, ஒரு மனிதனுடைய வீடு, வாகனம். அவன் இடத்துல இருக்கான், நான் இடத்துல இருக்கேன், என் இடத்துல நான் வந்து கௌரவமாக நான் நிம்மதியாக கொஞ்சம் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா 4ஆம் இடம். ஸோ நான் என் வீட்டில் இருக்கேன், நான் வேலை செய்கிறேன், நான் தொழில் செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் படிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், நான் வாழ்க்கையை பார்க்குறேன், நான் குடும்பத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸில் குரு உங்களை மெயின்டைன் பண்ண வச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம், நார்மலாக நியூட்ரல் ஸ்டேட். அடுத்த பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, புதன் வந்து உச்சமடையும். பாதகாதிபதினு சொல்லலாம், இருந்தாலும் புதன் உச்சமடையும். பொதுவாக புதன் உச்சமடைஞ்சாருன்னா ஏதாவது ஒரு அனுபவ அறிவை கொடுப்பார். இப்போ கெட்டது செஞ்சால் கூட சுபகிரகம் என்ன பண்ணும், ஒரு விஷயத்தை கற்றுக்க வைக்கும். கற்றுக்கிறதுக்காவது புதன் ஒரு நன்மையை செய்யும். ஸோ ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், கெயின் ஆஃப் நாலேஜ்னு சொல்லலாம். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், கெயின் ஆஃப் நாலேஜ், அதை வந்து புதன் கொடுத்துரும். இது யாருக்கு பயன்படும்? மீனத்தில் வந்து இது யாருக்கு ரொம்ப பயன்னா, மாணவர்களுக்கு பயன்படும். ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா பயன்படும். உங்களுக்கு பாசிட்டிவாக அது வந்து நாலேஜை கொடுக்குது. புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்க, புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க, புதுசாக ஒரு நபரை சந்திக்கிறீங்க, அவங்க மூலிமா ஒரு விஷயத்தை கிரகிக்கிறீங்க. ஸோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு பிளான் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இதெல்லாம் அந்த புதன் கொடுத்துரும். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக இருக்கிற மாதமாக எடுத்துக்கலாம் ஃபார் மீனம். ஈவன் சனி ஃபர்ஸ்ட் ஹவுஸில் டென்ஷன் கொடுத்தாலும் பண்ணும். அடுத்த பாசிட்டிவ் என்ன இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும்னா, சுக்கிரன் வந்து கரெக்டாக 14th ஆஃப் செப்டம்பரில் உங்களுக்கு கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிடும். என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, சுக்கிரன் வந்து கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆச்சுன்னா அது போய் எங்களுக்கு நல்லதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, மீனத்துக்கு குரு ஃபேவரான பிளானட்டா, சுக்கிரன் ஃபேவரான பிளானட்டா? ஒரு ஹாரோஸ்கோப்பில் ஒருத்தருக்கு குரு ஃபேவராக இருப்பார், இல்லை சுக்கிரன் தான் ஃபேவராக இருப்பார். பொதுவாக வச்சுக்கோங்க, தேவகுரு அசுரகுரு ரெண்டு பேரும் குருதானம், குருஸ்தானம். இப்போ சுக்கிரன் வந்து மீனத்துக்கு லார்ட் ஆஃப் 3 and 8. 8 கூடியவன் வந்துட்டாலே, இப்போ ரிஷபத்துக்கு எப்படி வந்து 8 கூடியவன் குருவாகிறனோ, மீனத்துக்கு 8 கூடியவன் சுக்கிரனாக வந்துடுவான். அப்போ சுக்கிரன் எப்பெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவான பிளேஸில் போதோ அப்போல்லாம் அந்த கஷ்டமான சூழ்நிலை கம்மியாகுதுன்னு அர்த்தம். நமக்கு நெருக்கடி, நமக்கு கஷ்டம், நமக்கு ஒரு மன உளைச்சல், நமக்கு பொருளாதார உளைச்சல், பொருளாதார இழப்பு எல்லாம் குறையுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பிரச்சனையை, கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை குறைக்கிற நேரமாக இந்த சுக்கிரன் வந்து 14th ஆஃப் செப்டம்பரில் கன்ஜெக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட், அது ஒரு ஃபேவரான விஷயம். இப்போ இதனால் என்ன நல்லது நடக்கும்? ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது, குறைஞ்சிருக்கு. ரொம்ப கடன் பிரச்சனையாக இருந்தது, குறைஞ்சிருக்கு. ரொம்ப தொல்லையாக இருந்தது, குறைஞ்சிருக்கு. ரொம்ப தடையாக இருந்தது, குறைஞ்சிருக்கு. எல்லாமே குறைஞ்சிருக்கு, நெகட்டிவ் எல்லாம் குறைஞ்சிருக்கிற ஒரு ஸ்டேட்டஸை கொண்டு வந்துடும். சரி, இப்போ இந்த மீனத்துக்கு ஆஸ் யூஷுவல் என்னென்னலாம் அன்ஃபேவராக, அது முன்னாடி லாஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன். ராகு கேது உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் தான். 6th ஹவுஸில் கேது, 12th ஹவுஸில் ராகு. இப்போ 6 and 12 வந்து ராகு கேதுல வந்து 6 தான் உங்களுக்கு அட்வான்டேஜ். 6 வந்து கேது வந்து என்ன பண்ணால், உங்கள் எதிரிகள், உங்களுக்கு போட்டியாளர்கள், உங்களுக்கு பார்த்து பொறாமப்படுறவங்க, உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறவங்க, இல்லை உங்களை ரொம்ப வீக்காக பார்க்குறவங்க, அவங்களெல்லாம் அதுவே இந்த கேதுவே முட்டாளாக்கி விட்டுரும். கேது வந்து ஒருத்தருக்கு தோஷம் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுன்னா, அவங்கள வந்து செல்ஃபாகவே வந்து அடிமுட்டாளாக்கி விட்டுரும். அது வந்து உங்களுக்கு இப்போ செய்யுது. ஓகே, அது பாசிட்டிவாக வச்சுங்க. அப்புறம் இந்த 12th ஹவுஸில் ராகு அப்போ வந்து ஃபேவர் கிடையாதுன்னு கேட்டால், 12th ஹவுஸில் ராகு வந்து பயணங்களுக்கு திடீர்னு உண்டு செய்யும். ஆனால் அது 100% பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. வேலை விஷயத்துக்கு பிரயாணம் பண்ணுறவங்க, படிக்கிறதுக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும்.
ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகிறவங்களுக்கு காசு தான் கரையும். இன்னும் சொல்ல போனால் போயிட்டு வந்த மாதிரி ஏன்டா போனோன்னு ஃபீல் பண்ண வைக்கும். ஏன்னா அங்கே ராகு அப்படி இருக்குது. ஓகே, இது ஒரு பாயிண்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ அன்ஃபேவராக என்ன இருக்குது அப்படின்றத மீனத்துக்கு பார்த்துடலாம். ஸ்டில் ஜென்ம சனி தலைக்கு மேலே உட்காந்துருக்காரு, ப்ரெஷர் கொடுக்குறாரு, ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரு, ப்ரெஷர் கொடுக்குறாரு, ஒரு மாதிரி ஒரு ஆன்சைட்டி, சம்டைம்ஸ் டிப்ரெஸ்டு மூடு, சம்டைம்ஸ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸு, சம்டைம்ஸ் வந்து தேவையில்லாமல் லாங்கிங் ஃபார் சம் குட் ரிலேஷன்ஷிப்பு, ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சலான ஒரு சூழ்நிலையை இது கொடுத்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் மீனத்துக்கு. அடுத்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செப்டம்பரில் 7th ஹவுஸில் இருந்து அப்படியே ஷிஃப்டாக 8th ஹவுஸுக்கு போயிடும். ஸோ மீனம்க்கு 8ல் வந்து செவ்வாய் வர நேரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நேரமா, ஒரு நல்ல காலமா, நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் பெருசாக ஒன்றும் நம்ம சொல்ல முடியல. அப்படி எல்லாமே நல்லது செய்யும், பொருளாதாரத்துக்கு ஓகே, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஓகே, பட் எல்லாமே கமிட்டடாக சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியல. கொஞ்சம் அது சரியாக இல்லை அப்படின்னு எடுத்துப்போம். அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து 7th ஹவுஸில் வந்துடும் மீனத்துக்கு. 7ல் சூரியன், ஃபர்ஸ்ட் ஹவுஸில் சனி. இப்போ சூரியன் பார்வை சனி மேலே விடும், சனி பார்வை சூரியன் மேலே விடும். அங்கே கூட புதன் வேறு இருப்பார் 7th ஹவுஸில். என்னதான் புதன் புத்தி கொடுத்தாலும் இந்த சூரியன் வந்து அவருடைய எதிர்குரல் சொல்கிறோம்ல, எதிர்ப்பு தடை, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க உங்களை எதிர்த்து அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து வீட்டில் போய் சொல்கிறீங்க, நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன், நான் வந்து இந்த பையனை கல்யாணம் பண்ண போகிறேன், நான் இந்த இடத்துல வேலைக்கு போக போகிறேன், நான் இந்த இடத்துல ட்ராவல் பண்ண போகிறேன், நான் இந்த காலேஜில் படிக்க போகிறேன், ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. பவர்ஃபுல்லான ஆள் யாராக இருப்பா? உங்களோட பெரியவங்க, அப்பா இருக்கார், இல்லைனா உங்கள் வீட்டில் பெரியவங்க வந்து உங்கள் தாத்தா தான் பெரியவர், இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரியப்பா தான் பெரியவர், அவர் தான் யாரோ ஒருத்தர் உங்களோட பவர்ஃபுல்லாக ஒரு ஆள் இருக்காங்க, அண்ணா தான் பெரியவர், அவர் வந்து ஸ்டாப், நீ சொல்லலாம் செய்ய முடியாது, உனக்கு ஒன்றும் ஒரு நாலேஜ் கிடையாது, நான் சொல்ல நீ செய் அப்படின்னு அப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த மீனத்துக்கு எதிர்ப்பு வருது, பவர்ஃபுல்லான ஒரு எதிர்ப்பு வருது. அதுதான் உங்களை அது மன உளைச்சலை கொடுத்து ஒரு மாதிரி யார்கிட்ட சொல்ல முடியாமல் அழ வைக்கும். அதுதான் இப்போ பண்ணுது. ஸோ நீங்கள் அது முன்னாடி தெரிஞ்சுக்கிறீங்க. நான் வந்து எல்லாமே அட்வான்ஸாக 15 days முன்னாடியே வீடியோ கொடுத்துறேன். முன்னாடி தெரிஞ்சுக்கும் போது இப்படி தான் வரப்போது, ரிசல்ட் தெரிஞ்சு ட்ரை பண்ணுறதை பண்ணுங்க, வரலையா ரைட்டு விடு, அடுத்த மாதம் மறுபடியும் ட்ரை பண்ணணும், விட்டுட வேண்டியது தான். அதை சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஸோ ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சு ஒரே காரணம்னா இதான் நடக்க போகுது, அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், அவ்வளோதான். அடுத்த விஷயம், மீனத்துக்கு வந்து நம்ம வந்து பார்க்கும்போது ஹெல்த்தில் ஏதாவது கன்சர்ன். எப்போவுமே சொல்கிறேன், ஜென்ம சனி என்றால் நம்ம வந்து ஒரு ரோட்டில் போகிறோம், திடீர்னு ஒரு 4 ரோடு பிரியுது, எந்த பக்கம் போகணும்னு நமக்கு தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. சப்போஸ் அந்த டைமில் ஜிபிஎஸ் வேலை செய்யலை, கால் பண்ணுறீங்க, யாருக்கு எங்கே போய் ரீச் பண்ணுவோம் அந்த பர்டிகுலர் நபருக்கு கால் பண்ணுறீங்க, காலை எடுக்கலை, இல்லை ஃபோனே போகலன்னு வச்சுப்போம். குத்து மதிப்பாக நீங்கள் ஒரு ரூட்டை பிடிக்கிறீங்க, இது இப்படி கிழக்கு, இது இப்படி மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு, நம்ம இப்படி போனால் தான் போக முடியும் சொல்லி குத்து மதிப்பாக ரூட்டை பிடிக்கிறீங்க. நீங்கள் போகிற பாதை வந்து இந்த ஜென்ம சனியில் இது என்ன பண்ண தெரியுமா, எது இருக்கிறதே ஒரு மட்டமான தவறான பாதை அதை கொண்டு போகும். இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதுதான் லைஃப்லனா என்னென்னா, நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க, அந்த முடிவு வந்து இந்த ஜென்ம சனி என்ன பண்ணோம், சரியான முடிவு ஒன்று இருக்கும், சுமாரான முடிவு ஒன்று இருக்கும், ஒரு ரொம்ப சராசரியான முடிவு ஒன்று இருக்கும், மோசமான முடிவு ஒன்று இருக்கும். இதை மோசமான முடிவு எடுக்கிறதுக்கு இது தள்ளும். அதுதான் சனியுடைய வேலை. அப்போது என்ன பண்ணலாம், முடிவு எடுக்கூடாது சொல்கிறீங்களா? இல்லை, முடிவு எடுக்கலாம். ஆனால் எந்த சம்மந்தப்பட்ட முடிவு எடுக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட நபருடைய எக்ஸ்பர்ட்ஸ் யார், எல்டர்ஸ் யார், பெரியவங்க யார் இருக்கா, அதில் வந்து ஒரு அனுபவஸ்தால் யார் இருக்கா, ஒரு வார்த்தை கேட்கலாம். ஏன்னா அந்த சமயத்தில் உங்கள் மூளை வேலை செய்யாது, அவங்களுடைய அனுபவ அறிவு உங்களை காப்பாற்றவும் கெயின் பண்ணும். இதுதான் ஜென்ம சனி காலத்தில் நாம் சுயமாக ஒரு முடிவு எடுக்காமல், நம்ம எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும், நம்ம எவ்வளோதான் அறிவாளியாக இருந்தாலும், ஆற்றல் மிக்க மனிதராக இருந்தாலும், நமக்கு ஜென்ம சனி வந்திருக்கு, புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை. அதனால் தவறான முடிவு எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அனுபவஸ்தருடைய முடிவு எடுக்கலாம். நீங்கள் உடனே கேட்பீங்க, அனுபவத்துக்கே 7 சனி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? அது ஒன்றும் பண்ண முடியாது. அனுபவத்துக்கு 7 சனி இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்து தான் கேட்கணும். இது நீங்கள் பார்த்து. ஸோ டோட்டலாக ஹெல்த் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் மீனம் என்னோட லாஸ்ட் வேர்டு. ஜென்ம சனி, இந்த பக்கம் 4ல் குரு, அது பரவாயில்ல, சுக்கிரன் பரவாயில்ல, ராகுக்கு எதுனால பரவாயில்ல, செவ்வாய் 8வது வீட்டில் வந்திருக்கு. அதனால் ஹெல்த்தில், சாப்பிட்றதுல, உடற்பயிற்சியில், வெளியே போகிறதுல, பயணம் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ்ட்ரா விழிப்புணர்வோடு செஞ்சிங்கன்னா நோய் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக அந்த மாதத்தை கடந்து வரலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். ஒரு டிரான்சிஷன் நடக்குது, அந்த டிரான்சிஷனை நான் ஃபுல்லாக அனலிசிஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அதோட பொது பலன் நான் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் எல்லா மாதமும் நான் சொல்கிறது தான். ராசி என்பது உங்களுடைய மனம், ராசி என்பது உங்களுக்கு எக்ஸிக்யூஷன், உங்கள் சூழ்நிலை, நீங்கள் எக்ஸிக்யூட் உங்கள் ஆக்ஷனில் நீங்கள் என்ன கொண்டு வரீங்க தான் ராசி. அதை முதல்ல பார்த்துருங்க. ஸோ என்ன நடக்க போது, எப்படி நடத்த போகிறோன்றதை புரிஞ்சுங்க. லக்னம் என்பது உங்களுடைய விதி. அந்த லக்னத்துக்கு தான் தசாபுக்தி என்ன, யோக தசையா, பாவதசையா, மத்திம தசையா, உங்கள் பேர்த் சார்ட் எப்படி இருக்குது, உங்கள் பேர்த் சார்ட் முதல்ல என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கு, எந்த பிளானட் பர்டிகுலராக நமக்கு நெகட்டிவாகவே வேலை செய்யுது,
எந்த பிளானட் பர்டிகுலர் நமக்கு பாசிட்டிவாகவே வேலை செய்யுது. அப்போ நெகட்டிவாக வேலை செய்கிற பிளானட் எந்த ரூபத்தில் வேலை செய்யுது? எமோஷனில் வேலை செய்யுதா, ஆக்ஷனில் வேலை செய்யுதா, இல்லை தாட் ப்ராசஸில் கொடுக்குதா, இல்லை திங்கிங் சரியாக வரலையா, இல்லை ஐடியா சரியாக வரலையா, இல்லை நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சரியாக அமையலையா, இல்லை நம்ம போடுற ரூட்டே பிளானே தப்பாக இருக்கா? அதெல்லாம் தான் அந்த லக்னத்துலேருந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை ரீட் பண்ணால் தான் புரியும். ஸோ அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் ஒரு தடவை பாருங்க நான் சொல்கிறேன். அந்த ஜனன ஜாதகம் என்பது வந்து உங்களுடைய நீங்கள் சொல்கிறாங்க ஹாரோஸ்கோப்பில் வந்து 30 வயசுக்கு மேலே பலிக்காதுன்றாங்க, 40 வயசுக்கு மேலே பலிக்கும். ஹாரோஸ்கோப் கடைசி மூச்சு இறுதி நாள் வரைக்கும் கூட ஒட்டிட்டு தான் இருக்கும். ஹாரோஸ்கோப் வந்து தனியாக நீங்கள் தனி கிடையாது. நீங்கள் பூமியில் வந்து பிறக்கும் பொழுதே உங்களை சுற்றி இருக்க கோள்களுடைய எனர்ஜியை வந்து உங்களுக்கு பிறக்கும் போதே உங்களுடைய பிராண சக்தினா உங்கள் மூச்சு காற்று எப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்துலேருந்து சுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து இந்த கோள்கள்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணி எடுத்துரும். அதாவது எங்கெங்கே இருக்கோ அதோடைய விதிப்படி அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அறிவை கொடுக்கும், திறமையை கொடுக்கும், ஆயில கொடுக்குறது ஆயில கொடுத்துரும். குழந்தை பாக்கியம், மனைவி, அப்பா, அம்மா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்லை. நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க. 100 கான்டாக்ட் இருந்தால் உங்கள் மொபைல்லேருந்து 100 பேரையும் செக் பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் எல்லாமே ஃபில் ஆகிருக்காது. அதுதான் ஏன் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஒன்று ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்காது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்காது. ஏன்? அங்கே ஒரு காரணம் இருக்குது, அதுதான் ஹாரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கேல்குலேஷனாக ஒரு ரிசர்ச்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க புரியும். ஸோ www.lifehoroscope.in இதில் வந்து முதல்ல ஹாரோஸ்கோப் சர்வீஸே வந்து உங்களுக்கு ஒன்று ஆட் பண்ணியிருக்கு. நீங்கள் உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலுமே அந்த ஹாரோஸ்கோப் எடுத்து முதல்ல ஒரு டீட்டெயில் சார்ட், ராசி சக்கரம் என்ன சொல்லுது, என்ன யோகம் இருக்குது, என்ன கன்ஜெக்ஷன் ஆயிருக்கு, எது பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக, அதை முதல்ல பிரித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணால் இது சேஞ்ச் ஆகுமான்ற ரெமெடி சைடில் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒன்று பலிக்கும், எல்லாருக்கும் எல்லாமே மேட்ச் ஆகாது. இப்போ ஒரே ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் என்கிட்ட வந்து ரெக்கமெண்டட் ஜெம்ஸ்டோன் என்னவாது சொல்ல மாட்டீங்களா, அது கூட நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை கொடுக்க சொல்லி கேட்டீங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணேன், கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை கொடுத்து ட்ரை பண்ணேன். நிறைய வியூவர்ஸ் இல்லாதனால அது வந்து எங்களுக்கு மறுபடியும் அந்த கமெண்ட் செக்ஷன்லேருந்து எடுத்து கொடுக்கல. பட் ட்ரை பண்ணுறோம், மறுபடியும் நாங்கள் அதை பிளான் பண்ணியிருக்கோம், அதையும் பண்ணுறேன். இப்போ அதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸாக ஆட் பண்ணோம். ஸோ யூஸ் பண்ணிக்க, என்னென்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம் சர்வீஸ். அதை தவிர வாஸ்து வீடு, நீங்கள் வந்து உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் வீடு வாங்கும் போது, வீடு கட்டும் போது, ஒரு ரெண்டல் ஹவுஸ்க்கு நீங்கள் போனாலும் கூட சரி, ஒரு வாசல் நல்லா இருக்கா, உங்களுக்கு அது ஃபேவராக இருக்கா, அதை செக் பண்ணி போய் பாருங்கள். அது ஒரு சேஞ்ச் கொடுக்கும். மாற்றம் நீங்கள் லைஃப்பில் செஞ்சீங்கன்னா அது மாற்றத்தை உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக கொண்டு வரும். ஒரு வீட்டோட நம்பர் வேலை செய்யும், ஒரு சிலருக்கு கார் நம்பர் வேலை செய்யும், ஒரு சிலருக்கு கார் கலர் வேலை செய்யும், ஒரு சிலருக்கு ஒரு டைரக்ஷன், நீங்கள் ஃபேஸ் பண்ண டைரக்ஷன் வேலை செய்யும். என்னென்னமோ இருக்குது. அது உங்களுக்கு எது பொருள் நீங்கள் முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு தான் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் அது ரிலேட்டாக நான் நிறைய பண்ணியிருக்கேன். வாஸ்து பற்றி பண்ணியிருக்கேன், நியூமராலஜி பற்றி பண்ணியிருக்கேன், ஜெமாலஜி பற்றி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து மினிமம் 15 to 20 minutes நான் பண்ணியிருக்கேன். அந்த நட்சத்திரம் பற்றி டீட்டெயில் ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு ஓவரால் வியூ. முதல்ல நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்க்குறீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களோ, ஒரு நட்சத்திரத்துக்கு உங்கள் வாழ்க்கை பலன் அப்படிங்கிறது எப்படி போகும். அது ஏன் அதை நான் நட்சத்திரத்தை சொல்கிறேன்னா, நட்சத்திரம் தான் வந்து என்ன தசா நடக்கும், எந்த வயசில் அந்த தசா சேஞ்ச் ஆகும், அந்த வயசுலேருந்து என்ன மாதிரி பலனை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய அந்த யங் ஏஜில் வந்து நீங்கள் என்ன மாதிரி லைஃப்பை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, 20s to 30s என்ன, 30s to 40s என்ன, 40s to 50s என்ன அப்படிங்கிறத பிரேக் பண்ணி கொடுத்துருக்கு. அது டீட்டெயிலாக பார்க்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அஸ்ட்ராலஜி இஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். கட்டுறது கைமண் அளவு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ஏன்னா நம்ம வந்து தினம் எனக்கே ஏதாவது ஒன்று அப்கிரேட் ஆகும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். நம்மளால் வந்து அதை வந்து அந்த விதியை வந்து நம்ம மாற்றுற சக்தி நம்மகிட்ட இருக்காது, அதை புரிஞ்சிக்கிற சக்தி நமக்கு வரும். அஸ்ட்ராலஜியை படிக்கிறவங்களுக்கு விதியை மாற்றுற சக்தி கிடையாது. என்னால் யார் வாழ்க்கையும் மாற்ற முடியாது, ஆனால் அதை புரிஞ்சிக்கிற சக்தி வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும், அதை வந்து வழி சொல்ல முடியும். இந்த இடத்துல இது இப்படி இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இது எப்படி. ஏன்னா வாழ்க்கையே வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி, ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்கும், ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும் லைஃபே. எப்போ என்ன நடக்கணும் நம்மளால் வந்து யாருமே யோசிக்க முடியாது. திடீர்னு ஒரு மாற்றம் வந்து நீங்கள் பின்னாடி, நீங்கள் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 வயசில் இருக்கீங்களா, 20 வயசில் இருக்கீங்களா, 40 இருக்கீங்க, 50 இருக்கு, நீங்கள் பின்னோக்கி பாருங்கள், வாழ்க்கை திடீர் மாற்றங்கள் நிறைய லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது தெரிஞ்சிருக்கும் இருக்காது, அதை நீங்கள் தடுத்திருக்கவும் முடியாது, அதை தடுத்து தான் நம்ம அதை நிறுத்திருக்க முடியாது. அந்த மாதிரி தான் லைஃப் ட்ராவல். ஸோ இந்த பயணம் என்பது, ஒரு வாழ்க்கையுடைய பயணம் என்பதில் நாம் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி நம்ம அணுகுமுறை செய்யணும், எப்படி சின்ன மாற்றங்களை கொண்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலான்றது தான் பாயிண்ட். ஸோ இதை புரிஞ்சுங்க. அஸ்ட்ராலஜி வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். ஹாரோஸ்கோப், லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்கள் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு வந்து பகிர்ந்துங்க. நான் வந்து ரொம்ப ஜெனியூனாக, நான் ரொம்ப போல்டாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப ஜெனியூனாக, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக, எந்த ப்ரிடிக்ஷனையும் ஒளிவு மறைவு இல்லாமல், அதில் நெகட்டிவ் சொல்லணுன்ற எனக்கு இன்டென்ஷனே கிடையாது. என்ன தான் அது வந்து மைனஸாக இருந்தாலுமே மோட்டிவேட் பண்ணி பாசிட்டிவாக சொல்ல தான் நான் நினைக்கிறேன்.
ஏன்னா நம்ம பண்ணுற வீடியோஸ், நம்ம பண்ணுற ஒரு சேவை எல்லாருக்கும் பயனாக இருக்கணுன்றது தான் என்னுடைய முதல் நோக்கம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவையை தொடர்ந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய ஆதரவோடு. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.